ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட இந்த காலை ஆராதனை நேரங்களுக்கு ஆராய்த்து மகிமைத்து இந்த வழி நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆரம்பம் முடியும் மட்டும் என்ன இயேசு இதை ஆசீர்வாதம் தரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இந்த 9 மாதத்தை காத்து 10வது மாதத்தின் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக, எங்களுக்கு கொடுத்த ஆயுஷங்களுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். ஆண்டவருடைய பாதம் பணிவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் அவருடைய பாதம் பணிந்து அவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசுவே உந்தன் அன்பு உள்ள பொங்குது. இயேசுவை தவிர நாம் யாரை பாட முடியும்? இயேசு தான் நமக்கு எல்லாம். ஆகவே அவருடைய பாதம் பணிவோம், அவரை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பாராக. அவருடைய பாதம் வேண்டி, இயேசு பாதம் வேண்டி வேறு ஒன்று நமக்கு இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியேன், உம்மை அன்றி அறி பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஏண்டளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஏண்டளித்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி அறி பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணையார் புதி பலத்தார், புதிய கிருபை புது கவியாம். புது எண்ணையார் புது பலத்தார், புதிய கிருபை புது கவியாம். நிரப்பினிட்டும் நடத்துகிறீம், நூதன சாலைமில் சேர்ந்திடுவே. நிரப்பினிட்டும் நடத்துகிறீம், நூதன சாலைமில் சேர்ந்திடுவேரும். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி அறி பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே,
அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் தடியும் உண்மையாயனை உமது கோலும் தடியும் உண்மையாயனையும் தேடிடுதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உம்மை பொங்குதே கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியால் அடியேன் படர்ந்திலங்க கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியால் அடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி கலைப்பிடுகி கத்தரை காத்தனை சுத்தம் செய்தேன் கிளை நறுக்கி கலைப்பிடுகி கத்தரை காத்தனை சுத்தம் செய்தேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனக்கு இறைவாருயிரே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேனும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே அல்லேலூயா நம் ஆண்டவரிலே நாம் ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஆண்டவர் அவருடைய பாதம் நம்முடைய தேவைகளுக்காக அவரை நோக்கி நாம் செல்லும் பொழுது நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் பரிசுத்தத்தோடு தேவனை தரிசிக்கவும் குறிப்பாக இந்த மாதத்திலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், அல்லது விண்ணப்பம் செய்ய வேண்டும், அல்லது செபிக்கும் பொழுது கர்த்தர் யாவற்றையும் தருவார். புது எண்ணெய் புது பலத்தால் அபிஷேகம் பண்ணுவார். சவுலை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் நம்மையும் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நிரப்பி ஆண்டவர் வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நெருக்கம் வரும், வாழ்க்கையில் நெருக்கம் வராமல் இராது. நெருக்கம் வரும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நல்ல பதிலை தருவார். இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். ஆண்டவரோடு செலவிடும் நேரம் வீணாக போகாது, உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வாழ்க்கையிலே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே
பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வரும். ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கிறது. நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு செலவு செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சில நேரங்களிலே வீணாக நேரத்தை கழிப்போம். ஏதாவது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் நம்மை பேசிவிட்டாலோ, ஏதோ ஒன்று தவறான செய்கை ஏதோ ஒன்று நடந்து விட்டால் அதையே யோசித்து கொண்டே இருந்து நேரத்தை கழித்து விடுவோம். சமையல் மற்ற காரியங்களை எதையும் செய்ய மாட்டோம். ஆண்டவர் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நெருக்கம் வந்திருந்தாலும் இயேசுவோடு செலவிட வேண்டும் நேரத்தை. அந்த நேரத்தை இயேசுவை மனதில் நினைத்தவர்களாக இயேசுவை துதிக்கும் பொழுது அந்த நேரம் வீணாக போகாது. தேவனுடைய மகிமையை காண முடியும். வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்கள். நம்மையும் அவ்விதமான ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து இதை உணர்ந்தவர்களாக பாடுவோம். தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நம்மை மறவாதவர் ஆண்டவர். நமக்கு தகப்பனை போல நம்மை அணைக்கிற இரக்கமுள்ள தேவன் இருக்கிறார். பரிசுத்தரே உம்மை நாம் பணிகிறோம். அவர் பரிசுத்தர், அவரை பணிவோம். என்னேசுவே உமாவியால் ஒரு விஷயனை நிரப்பும். ஆண்டவர் இந்த நாட்களிலே தேவ பலத்தினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் நிரப்புவார். 2 பாடல்கள் நிரப்புகிறதை குறித்து நான் பார்க்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் நிரப்புவார். அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது நாம் எவைகளினாலே எதிர்பார்க்கிறோம் அவைகளை ஆண்டவர் தருவார். அவர் எழும்பி நின்று பாடி தேவனை சில நிமிடம் ஆராதிக்கலாம். இந்த பலவே பாடும் பொழுது, இந்த பாடலை பாடும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிரப்புவார். ஞானத்தினாலே நிரப்புவார், எல்லா வெற்றியினாலே நிரப்புவார், எல்லா ஆசீர்வாதங்களினால். ஆனால் நாம் அவரை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும், அல்லது விண்ணப்பம் பண்ண வேண்டும், அல்லது ஜெபிக்க வேண்டும். செயல்படும் பொழுது கர்த்தர் இதை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே சவுல் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டு அவர்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி வழிநடத்தினார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற இந்த பாடலை பாடி என்று சொல்லும் பொழுது நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தான் அப்பொழுது உணர்ந்தேன். சவுலை அழைத்து அவனை எண்ணெயினாலும் அப்படியே அவனை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவருடைய ராஜாவாகவும் கர்த்தர் அப்படி இந்த மாதம் செய்வாராக. கண்களை நாம் உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை செபத்தோடு பாடல் தெரியலனாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஆண்டவரிடத்தில் நேரங்களை செலவிட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுப்போம். உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னோ என்ன ஆனந்தோ ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ பிரசன்னோ என்ன ஆனந்தோ ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆண்டவரோடு நேரத்தை செலவிட ஆயத்தப்படுவோம். உண்மையாகவே just you will try. 2025 இது 10வது மாதம். இன்னும் நமக்கு இருக்கிறது 11, 12. இந்த 3 மாதமும் இயேசுவோடு கொஞ்சம் நேரத்தை செலவழித்து பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் 8ஆம் தேதியிலிருந்து 40 நாட்கள் உபவாச செபம் வருகிறது. அந்த 40 நாட்களிலும் சில நிமிடங்களாலும் இயேசுவோடு உட்கார்ந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மன்னானனா உம்
வாழ்க என்று தொழுகிறேனையா. நத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மனானனா உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னோ என்ன ஆனந்தம் அகாய கொண்டு செல்லுதே, அகாய கொண்டு செல்லுதே. ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உறவர தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல இரக்கமுள்ளேன். பரிசுத்தரே உம்மை பணிகிறேன். கணவன் மறப்பார், மனைவி மறப்பாள், பிள்ளை மறக்கும், அலுவலகம் மறக்கும், ஆனால் நீ மறக்க மாட்டீர் ஆண்டவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஆண்டவரை நான் பணிவோம். அல்லேலூயா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். ஆண்டவரே தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னோ, அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னோ, என்ன ஆனந்தம். அகாய கொண்டு செல்லுதே, அகாய கொண்டு செல்லுதே. ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எங்களை பலவானாய் மாற்றுமையாக போமே. ஆண்டவரே ஆண்டவரே உங்களோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாக. ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதம் கொஞ்சம் நம்ம ஆண்டவரோடு செலவிட போகிறேன். அதையா என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னேசுவே உமாவியார், என்னேசுவே உமாவியா, ஒரு விசையாய் என்னை நிரப்புமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமே. சொல்லுங்க இயேசுவே, என் இயேசுவே உமாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்புமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னோ, என்ன ஆனந்தம். ஓ கரங்களை அசைத்து சொல்லுவாமே.
பிரசன்னம் அது ருசித்தான் தாங்க அவங்களுக்கு தெரியும். ஓ தேவ பிரசன்னோ, ஓ இறங்கி வரட்டு மாட்டுவரே, ஓ தேவ பிரசன்னோ இந்த ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறி. எத்தனை பேர் ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ளும்படி அவருடைய கரத்தில் கொடுக்க போறீங்க? கொடுத்துட்டீங்கன்னா அவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, மகனே, என்னை ஆட்கொண்டவர்கள், என்னை நேசிக்கிறவர்கள், என்னிடத்தில் வருகிறவர்கள் யார் என்று அறிந்து கொள்வார்கள். சில நிமிடம் என்னிடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வார்கள். ஆயத்தமா? மகஷலரமா என்னை ஆட்கொண்ட தேவன் உம்மை யார் என்று நான் அறிவேன். அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உங்களுக்கு நன்மைகள் செய்வார், என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆட்கொள்ள கொடுங்க, அவருடைய கரத்தில் கொடுங்க. ஆட்கொள்ள அவருடைய கரத்தில் கொடுங்க. உம்மை யார் என்று நான் அறிவேன். நான் என்னை ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறதுனால நான் யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறேன். சபையே, கடந்த சில நாட்களாக தாங்க முடியாத சரீர பலவீனம், அதே போல சபையிலே பார்த்தால் அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த வேத வார்த்தை சொல்லுகிற அந்த ஒலிபெருகி, அது பிரச்சனை. சாத்தான் அதன் மேலே கிரியை செய்ய ஆரம்பித்தான். கடந்த நாளிலே இருந்த வில்லிசூனிய கட்டுகளிலிருந்து விடுதலையாக செபிக்கிற அந்த நாளிலே அவன் எதையோ செய்து பார்த்தான். ஆனால் எல்லாவற்றிலும் அந்த வேதனையோடு, நெருக்கத்தோடு, சரீர பலவீனத்தோடு, மனபாரத்தோடு, தேவைகளோடு தேவனிடத்திலே நான் ஆட்கொண்டு, என்னை ஆட்கொண்டு இயேசுவிடத்திலே என்னை கொடுத்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணினார். ஆண்டவருடைய சத்தத்தை அங்கே கேட்க பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய ஐம்புலன்களை அவருடைய கரத்திலே நீங்கள் கொடுத்து பாருங்கள். இந்த மாதத்தில் அவர் யார் என்று, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர், சொன்னதை செய்து முடிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிறதை அவர் தருவார். கேளுங்கள், கொடுக்கப்பட்ட தட்டுங்கள், திறக்கப்பட்டு தேடுங்கள், கண்டடைவீர்கள். நன்மையான என்ற ஈவும் வரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஆராதிப்போம், ஆராதிப்போம். கரங்களை அசைத்து வாயை திறந்து, வாயை திறந்து. என் வாய் மட்டும்தான் கேட்குது சத்தம். ராபாலா ராபா ஷாபாலா ராபாலா ராபா. மனுஷன் தூட்டுவான், கவலைப்படாத. ஆமாண்டவர் அதை தாங்க பலன் தருவார். தயவாய் அணைப்பார், அணைப்பார், அணைப்பார். ஆண்டவர் அணைப்பார். யார் தூட்டினாலும், மக, மனைவி, பிள்ளை, கணவன் எல்லாரும் தூட்டுவாங்க, உறவினர் தூட்டுவாங்க. கர்த்தர் அணைப்பார். சில வேளை தனிமை உன்னை வாட்டும், தனிமை வாட்டும். இருந்து பிரயோஜனம் இல்லப்பா, இருந்து பிரயோஜனம் இல்லப்பா. என்னத்துக்குப்பா இருந்து பிரயோஜனம் இல்லை? பிள்ளை இருந்து பிரயோஜனம் இல்லை, கணவன் இருந்து, மனைவி இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லா உறவு அப்பா அப்பா இருந்து பிரயோஜனம் இல்லை. உம் ஆவியினால் என்னை தேற்றி அபிஷேகம் செய்வார்.
அவர் அபிஷேகம் செய்கிறவர். புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே நிரப்புவார் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருவார். உன் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பார். அவனுடைய வார்த்தையை அனுப்பி காப்பார். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு தான் செயல்படுகிறார். வார்த்தை உண்மை உள்ளவர் அவர். வார்த்தையின் திருவுணவால் ஒவ்வொரு நாளும் வார்த்தை தருவார். எனக்கு தருகிறார், என்னை தந்து நடத்துகிறார். ஆண்டவர் தந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அமைதியாகிட்டீங்கன்னா என்னங்க அது? கடவுளை துதிங்க, வாயினால் அறிக்கையிடுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆமையன். ஹல்லேலூயா. நான் ஒலிபெருக்கி ஆஃப் பண்ண போகிறேன். எல்லாம் ஆராதிப்போம், எல்லாம் ஆராதிங்க. வாயில திறந்து கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே நான் டெஸ்ட் பண்ணுறேன். பாஸ்டர் சொல்கிறார் உண்மை உள்ளவர்ன்னு. நான் இந்த மாதம் டெஸ்ட் பண்ண போகிறேன். என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேர்ன்றீங்க. என்னை பண்ணுவீங்களா பார்க்குறேன். ஸோ அது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மேக தூணாக வருவீங்களான்னு நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் வேண்டுதல், எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்க? ஒரு அஷாபரஷலதலரமௌரியலா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரோட வாய் திறந்து 2-3 விண்ணப்பம் வைங்களேன். கர்த்தரே தெளிவும். ஆமென். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவரின் நாமத்தை துதித்து துதித்து கை கொட்டி பாடுங்கள். ஆண்டவர் நல்லவர் என்பதை சொல்லி அவரை மகிழ்ந்து பாடுவோம். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் வல்லவர், கிருபை உள்ளவர். ஆண்டவரே ஆஹா லேலுயா லேலுயா சொல்லுங்க. லேலுயா 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 லேலுயா. வானபூமி போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. வான பூமி அழிந்து போனாலும் அவர் வார்த்தை மாறாது. இந்த மாதம் வார்த்தையினாலே உங்களை தேற்றுவார், வார்த்தையினாலே உங்களை திடப்படுத்துவார், வார்த்தையினாலே உங்களை சுகப்படுத்துவார், வார்த்தையினாலே நிரப்புவார். ஹல்லேலூயா. நிரப்பிடுமே, எங்களை நிரப்பிடுமே ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால், உம்முடைய கிருபையால், உம்முடைய சமாதானத்தினால. இயேசுவே அற்புதம், அதிசயம், ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. கரெக்டா சொல்லுங்க. அற்புதம், அதிசயம், ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. அற்புதம், அதிசயம், ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. சற்று சிந்திப்பீங்கன்னா, சிந்தனைக்காக சொல்றேன். ஆண்டவர் கொடுத்த பாடலில் பார்த்தீங்கன்னா நிரப்புகிறவர் என்று வருது. அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு பாடலை பாடும்பொழுது வார்த்தை என்று பார்த்தோம். அதே போல் இந்த பல்லவியை நாம் பாடணுமே, அதில் கூட சர்வ சிருஷ்டிக்கும் அவள் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. இதுதாங்க அற்புதம், அதிசயம். நீங்கள் நம்புங்க, நீங்கள் நம்புங்க.
அவருடைய பாதம் நமக்கு வரும் பொழுது அவரோடு செலவிடு நேரம் வீணாக போகாது. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இந்த மாதத்தில் ஆண்டவரோடு கொஞ்சம் செலவிட போகிறேன் நேரத்தை. நிச்சயமாக மோசே ரொம்ப மனம் துவண்டு இருக்கும் பொழுது அங்கே இறங்கி வந்தார். ஆண்டவர் இறங்கி வந்து அவரோட பேசினார். மோசே ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணார். கொஞ்சம் இல்லை, 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். 10 கற்பனைகளை கொடுத்து அனுப்பினார். கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். யோவான் பத்மதீவில் தேவனோடு பேசினார், சஞ்சரித்தார். ஆமாண்டவரே, ஆண்டவர் யோவானை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சொல்லுங்க அப்பா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, என்னையும் தேடி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. நீங்கள் அவரிடத்தில் நிலம் செலுத்தும் போது இப்படி வருவா. என்னையும் தேடி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, ஆண்டவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க, போவாடப்பா, வந்துட்டீங்க ஆண்டவரே, எங்களோட வந்துட்டீங்க. மத்தியிலே பத்மதீவினிலே பக்தனை தேடினீரே, பத்மதீவினிலே என்னை தேடினீரே, எங்களை தேடி ஆற்றவாரும். இந்த கரங்களை சொல்லுங்க, அவர் வருகிறார், வருகிறார். இந்த மாதம் முழுவதும் எங்களையும் தேடி ஆற்றவாரும். இந்த வேளையிலே ஆவியின் வரங்களினா எத்தனை பேர் என்னையும் நிரப்பிடுவார், நிரப்பிடுவார். ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுவே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்று இந்த நேரை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்க இயேசுவின் வார்த்தை நம்மை நிரப்பினது? பார்த்தீங்களா? ஸோ ஐ ஆம் நாட் ஹியர் எம்டி. நான் சும்மா நிற்கல. ஆவியானவர் என்னை வழி நடத்துகிற நிரப்புதல் எல்லா பாடலும் வந்தது. இந்த பல்லவியை பாடினார், நான் அதை அப்படியே விட்டேன். ஆவியானவர் பத்மதீவில் யோவான் நேரத்தை செலவிட்டான். ஆண்டவர் அவரை ஆட்டி தேற்றினார். சீனாய் மலையினிலே 40 நாள் மோசே காத்திருந்தார். அங்கே 10 கற்பனைகளை கொடுத்து முழு உலகத்துக்கும் தேவன் கொடுத்து ஒரு பெரிய வரங்களை கையில் கோலையை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீ ஆவியின் வரங்களினால் கர்த்தர் இந்த மாதத்திலே நிரப்புவார்.
நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் கடந்த வாரமெல்லாம் நம்மை காத்து வந்ததற்காக, மாதமெல்லாம் காத்ததுக்காக 2 கரங்களை வைத்து 3 ஆமேன் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். இந்த புதிய மாதத்தை தந்தபடியால், இந்த புதிய மாதத்தை அவருடைய சித்தம் போல் நம்மை நடத்தும்படியாக கரங்களை வைத்து 3 ஆமேன் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். என்னை முழுவதும் அவருடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கிடைக்கிற நேரத்தை இயேசுக்கிட்ட நான் அர்ப்பணிப்பேன், கொஞ்ச நேரமாவது அர்ப்பணிப்பேன். என்ன நீங்கள் என்ன காரியத்தினா என் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தினால நிரப்புவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 3 ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். புதிதில் பழைய ஆள் தான் நம்ம அண்ணன். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இப்படியே தேவ சமூகத்தில் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளில் நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆண்டவர் என்னோட பேசுவார், நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணணுன்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாம் செய்வாராம். ஏன்னா அதுதான் நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கும் பொழுது அபிஷேகம் இருக்குது, சீசர்களை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். ஆண்டவர் அதையும் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர்கள் நிறுவம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தருடைய காரியங்கள் வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தையை சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத சிந்திக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவாராக. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். நம்முடைய விருப்பமெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதுகிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார். காரணம், ரட்சிப்பு ஒரு பூரண மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பது அந்த பவுலுடைய ஆசை என்பதை சுட்டி காட்டுகிறேன். இந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது இன்னும் சில காரியங்கள் நாம் எடுக்கலாம். சில வேளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அனுப்புனது, அபிஷேகத்தை குறித்தெல்லாம் இருக்கிறது. அது ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோமோ, அல்லது வேண்டுதல் செய்கிறோமோ, அல்லது செபிக்கிறோமோ, எந்த அளவு தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து செயல்படுகிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி உயர்த்துவார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு பாக்கியமாக 40 நாள் உபவாச ஜெபத்தை நாம் வைத்திருக்கிறோம். இந்த நேரங்களிலே ஒரு நேரத்தை ஒதுக்கி, அதான் பாடணுமே, உம்மோடு செலவிடும் எல்லாம் ஆண்டவர் பாடல வீணாக போகாது ஐயா, நிச்சயமாய் போகாது. ஆகவே இந்த வார்த்தையை நான் சற்று சிந்திக்கும் பொழுது, ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இல்லாவிட்டாலும் விண்ணப்பமாக இருக்கிறது. நாங்கள் நோக்கி செய்யும் விண்ணப்பம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பவுல் சொல்லும் பொழுது விதமாக சொல்லுகிறார், அவர் எல்லாரும் தேவனால் அல்லது இயேசு சந்தித்த பவுல் மூலமாய் அவர் பேசும் பொழுது பாருங்கள், கடந்த நாளிலே இந்த பவுலை குறித்து நாம் கேட்டோம். அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார், அடித்தார், துன்புறுத்தினார், கொலை செய்தார். அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் சந்தித்து அவர் மூலமாய் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதைத்தான் அவ்வளோ கொடிய ஒரு மனிதன் ஆண்டவர் அவர் மூலமாக எவ்வளோ மகிமை செய்கிறார். எனக்கு இந்த வார்த்தை கிடைத்த பொழுது நான் ஆண்டவருக்கு சில காரியங்களை நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயேசுவால் அந்த சந்தித்த அந்த அவனுக்குள்ளே இருந்த ஒரு பக்தி வைராக்கியம், உங்களுக்கும் எனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எழுந்து ஜொலிக்க முடியாது, தேவனுடைய மகிமையை காண முடியாது. அந்த பக்தி வைராக்கியம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி வேணாலும் நாம் வாழுகிறோம். பவுலுக்குள் இருந்த ஒரு பக்தி வைராக்கியம் கொடுமையாக இருந்தால் ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்தான், அடித்தான், கொலை செய்தான், தேவ பிள்ளைகள் எல்லாம் செய்தான். அவனுக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற வேளையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது நான் தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான்
கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ரொம்ப உண்மையாகவே இதை நினைக்கும் பொழுது இன்றைக்கி புத்தி சொல்லுகிறேன்னு சொல்கிறார். நான் உங்ககிட்ட இருக்கும்போது ஒரு விதமாக இருக்கிறேன், தூரமாக இருக்கும்போது ஒரு விதமாக இருக்கிறேன், இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எதுக்காக? இந்த நாளில் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்கணும், தேவனுடைய மகத்துவங்களை காணணும். இன்றைக்கி பாடின பாடல் போல் ஆவியின் வரங்களினால் நாம் நிரப்பப்படணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டி தேற்றணும். சீனாய் மலையில் இருந்து அவர் கற்பனைகளை பெற்று கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தேவன் நம்ம எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏதோ ஒரு வெறுமையான கிறிஸ்தவளாக வந்து நான் வந்தேன் போனேன் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த வார்த்தை வரும்பொழுது நான் சிந்தித்தேன், அநேகருடைய உள்ளங்களிலே எரிச்சல் கசப்பெல்லாம் வரும். நாங்கள்லாம் காத்து உபவாசித்து செபித்தோம், இப்படியெல்லாம் பண்ணுறோம், இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஒரு நாள் ஜெபத்துக்கு போகலன்னா இப்படியெல்லாம் பேசுகிறாரு பாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவர் கொடுக்குறாரு, மாதம் முதல்ல கொடுக்குறாரு. நீ உன்னை புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுது யாருக்கும் பிடிக்காது, கசப்பாக தான் இருக்கும், எல்லாருக்கும் இதாக இருக்கும். மனம் போல் அவங்கள விட்டுடணும், நீ எப்படி போனாலும் போட்டு பாருங்கள். எல்லாம் செய்வாங்க, கடைசி வினாடியில் தான் அற்புதம் நடக்கும். அந்த நேரத்தை நம்ம இழந்துடுறோம். அப்படி தான் நம்ம சபை இருக்குது, அப்படி தான் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நன்மை செய்து எல்லாம் நல்ல பவுல் அப்படியே கொண்டு வருவோம், கடைசி நேரத்தை இழந்துடுறோம். வேறு என்ன பண்ணுறது? அதுதான் அவர் அங்கே புத்தி சொல்கிறத பாரு. அவர் சொல்வது, எங்களை மாம்சத்தின்படி நடத்துகிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கி சிலருடைய எண்ணங்களெல்லாம் மாறணும். அவர் சொல்கிறார் பவுல், நாங்கள் எப்படிப்பட்டோம் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்கிறார். நம்ம இந்த எண்ணம் வந்ததுன்னா சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை கத்த தருவார், தேவ நாமத்தை மயப்படுத்துவார். கடிந்து கொண்டு புத்தி சொல்ல நினைப்போம், என்னோட எவ்வளோ இது பண்ண பாருங்க, திடீர்னு இப்படி சொல்கிறாரு என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சோம்பேறி மாதிரி நீ உக்காந்துட்டு இருக்கிற. தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சில நேரம் நான் அதை ஃபீல் பண்ணுவேன். நான் பாருங்கள், ஒரு கடந்த நாளில் ஒரு இல்லத்தில் ஒரு ஜெபம் வச்சுருந்தோம். ரொம்ப வருத்தப்பட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு நபர் கூட வரல. சிலர் நான் வந்தேன்னு எல்லாம் காட்டுனாங்க, அவங்கெல்லாம் வருவாங்கன்னு கூட நினச்சேன். அவளோட ஒரு நபர் வரல. எவ்வளோ வேதனையாக இருக்கும். இவ்வளோ பேர் சபையில் இருக்கிற ஆட்கள் பாடி துதிக்கிறதுன்னு வராங்க. ஒரு அறவருக்காகவா இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுப்பேன், இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற அர்ப்பணிக்கிற நான் ஒரு நபரை கூட பயன்படுத்த மாட்டேன். கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அவருடைய கிரியை நீ காண முடியாது. அவரோடு செலவிட்டால் தான் நேரம். அதான் பக்தன் கொடுத்தார் பாடல், இந்த நாளில் உம்மோடு செலவிட நேரம் வீணாக போகாது. செலவிடாதவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. தெளிவாக சொல்கிறேன், புத்தி சொல்லிடுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். பவுல் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா வந்து மயிலேன்னா இறகு போடாது, சும்மா குதித்து ஆடின்னு தான் போகணும். சபை பெருமையாக இருக்கும். அங்கே ஒரு மகிமை காணணுன்னா நீ தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆவியின் வரங்களினால் நிரப்புறதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய பேசிட்டு பாடலில் கொடுக்குறார். உம்பாதம் பணிந்தேன், அவர் புது எண்ணெயால் புது எல்லாமே பேசுகிறார். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் செய்வாராக. பவுல் இதை சொல்லுகிறார். நிறைய ஆண்டவர் நிறைய கிருபைகள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் இன்றைக்கி சோம்பேறியாக இருக்கிற ஆட்கள் உலகத்தில் இருக்கிறோம். ஓகே, 1 கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1. ஏனென்றால் பாருங்க, இவர் சொல்கிறாருன்னே இவர் சாதாரண அல்ல. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தின ஆளுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் வந்திருந்து அவர் நிற்கிறாரு. அப்படின்னா நம்ம எப்படி நிற்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில், புறஜாதிகள் மத்தியில், நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டு பக்கத்தில், அவங்க மத்தியில் நான் தேவனுடைய பிள்ளைன்னா எப்படி நின்று ஆண்டோடைய அற்புதத்தை நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். அந்த எண்ணம் உண்டாக வேண்டும். இப்படி இருக்க சகோதரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் நீ நடந்து வரணும், கடந்து வரணும். ஊழியக்காரன் சொல்கிறது, நீ கடந்து ஊழியக்காரனோட பின்பற்றி வந்தால் தான் ஒரே மேகத்துக்குள்ளே வரணும், ஒரே சிந்தைக்குள்ளே வரணும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். சபையில் எழுப்புதல் உண்டாகும், சிறுவர் ஊழியம் வளரும், எல்லா ஆராதனையிலும் தேவ மகிமை உண்டாகும். ஒரே மேகத்துக்குள்ளே வாழ்றாரு.
மோசைக்குள்ளாக வழிநடத்தும் பொழுது மோசைக்குள்ளாக எல்லாரும் வந்தார்கள். வந்த பொழுது கடந்து போகும் பொழுது செங்கடலை கடக்க செய்தார் ஆண்டவர். மோசையினுடைய கரத்தில் இருந்த கோலை நீட்டின பொழுது அங்கே செங்கடல் 2ஆக பிரிந்தது. பார்வோன் சேனை அங்கே மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலர் தம்முடைய பிள்ளைகள் மோசைக்கு பின்பாக கடந்து போனார்கள். இதை நீ கற்றுக்கொள் தேவ சபையை. ஒரே மேகத்துக்குள்ளாக ஒரே சத்தியம், ஒரே செயல் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க. ஏதோ ஒன்று நான் போகிற வழின்னு சொன்னால் ஒன்றும் காண முடியாது. சபை இன்றைக்கி அப்படி தான் துக்கித்து கொண்டிருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் அதான் வார்த்தைகளை கொடுக்குறேன். மோசையோடு இணைஞ்சி போனது அதான் கடந்த நாள் சொல்லும்போது கோலை கீழே போடாதுன்ட்டார், ஒரு நம்பிக்கை இழந்துடாதுன்றார். இப்போ ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே இதை புசித்தார்கள். எனக்குள்ளே இருக்கிற தரிசனம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற தரிசனம், பவுலுக்குள்ளே இருக்கிற தரிசனம் எனக்கு வரணும். எனக்குள்ளே இருக்கிற தரிசனம் சபையில் இருக்கிறவர்களுக்கு வரணும். செஞ்சு பாருங்கள். இந்த நாளில் எவ்வளோ பெரிய மகிமை வெளிப்படும் பாருங்கள். எப்போ அழிவுன்னது இல்லை, வந்துடுச்சு. கோபமாக யுத்தம் போல் எல்லாம் உலக கடைசியில் வந்து நிற்கிறீங்க. ஆண்டுடைய வருகை எப்போன்னு தெரியாது, எல்லாம் நிறைவேறிடுச்சு பாருங்கள். நான் கடந்த நாள் சொன்னது போல் சப்போர்ட்டாக இருந்தால் அந்த நபரும் எதிரியாக மாறிட்டான். ஃபுல்லாக உலகம் முழுவதும் என்ன நடக்குது பாருங்கள். அழிவு தான். பரிசுத்தமாகுங்க, பக்தி வைராகியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். தேவனாம் மைப்படட்டும். இயேசுநாத வருகைக்கு ஆயத்தப்படுவோம், அவருடைய மகிமையை காணுவோம். கர்த்தர் நல்லவர். ஆகவே இதில் சொல்லி அப்படியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கொர்நேலியு மாதிரி நில்லு, அந்த மாதிரி உன் குடும்பம் இருக்கணும். இல்லையே, கணவன் வந்தால் மனைவி வரல, மனைவி வந்தால் கணவன் வரல, நீ ரசிக்கப்பட்ட குடும்பம்னு பேர். என்ன பிரயோஜனம்? ஒரு 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 ஆள் கூப்பிட்டா இன்னொருத்தர் இறங்கி போக மாட்டேன். உனக்குள்ளே இந்த பக்தி வைராக்கியம் வேணுன்றார் ஆண்டவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவரை குறித்து எப்படி புகழ்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உள்ள நபராய் நீ மாறு. பாசு 1ஆம் தேதி பார்த்தா எங்களை இப்படி பேசுகிறாரு. இல்லை, நீ பக்தி உள்ளவனாக இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும். புறஜாதிகள் மத்தியில் கத்தணுன்னு பார்க்கும் பொழுது இவன் தேவனுடைய பிள்ளை நீ சொல்லணும். அவன் சவுலை சொன்னாங்க, அவன் எங்களை துன்பப்படுத்தணும். இவனா அவன்? ஆம், அவன்தான். அவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10:1 இத்தாலிய பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். செசரியா பண்ண அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கும். நீ வேண்டுதல் பண்ணி கொண்டே இருந்தார். தான தர்மங்களை செய்கிறான். சிலருக்கு அந்த தர்மம் செய்கிறதுக்கு பழக்கமே இருக்காது. என்ன பண்ணுறியோ, நீ தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் தான் இந்த மாதம் கொடுக்குறார். ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த கொர்நேலியு பாருங்கள் எவ்வளோ பெரிய அவன் அந்த இடத்துல அவன் எல்லாருக்கும் எவ்வளோ நன்மை செய்த ஒரு ஆளாக இருக்கணும். நம்ம அக்கம் பக்கத்தில் ஒன்றுமே இல்லையா, பணம் இல்லையா, நான் தான் கேட்பேன் எல்லோரும். ஏன்டேப்பா, என்கிட்ட பணம் இல்லை, பொருளும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் ஒன்று உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், முடிஞ்சால் சொல்லு, நான் ஜெபிக்கிறேன். சில ஃபோன் காலெல்லாம் வரும், ஐயா நாங்கள் இந்த ஊரில் இருக்கேன். ஏன்னா இந்த யூடியூப்பை பார்த்து பண்ணுவோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எனக்கு மனைவி உடம்பு சொல்ல அது சொல்ல, நான் ஒன்றும் கண்டுக்காமல் இருப்பேன். அப்படியே இருந்துட்டியப்பா, நீ என்ன சொல்லுவே எனக்கு தெரியுது, நீ இப்படியே சொல்லிகிட்டு இருக்காத, ஏசப்பா மேலே விசுவாசம் வை. என்கிட்ட இருக்குது, எனக்கு வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, நான் வேணால் உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், ஜெபிக்கிறதுக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சாப்பிடத்தில் கூட பார்த்திங்கன்னா பாஸ்டர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார், நிறைய செய்வார், நிறைய பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேருக்கு உடனே நிறைய வருவாங்க, கேட்பாங்க. நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லைங்க, இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்களாயா, அடுத்து போன் வராது. கர்த்தர் நமக்குள்ளே பக்தி இருக்கணும். ஆனால் முடிஞ்சால் நான் இதை பார்க்குறேன்னு சொன்னேன். ஏதாவது ஆண்டவருக்கு முடிஞ்சால் சபை கொடுத்தா கொடுப்பேன், சபை கொடுக்கல, கொடுத்தா ஏதாவது செய்வோம். இல்லை கர்த்தர் செய்வார். ஒருவரே வெக்கப்பட விட மாட்டார். கொர்நேலியு குடும்பத்தை போல் இன்றைக்கி நம்ம குடும்பம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இது கணவன்கிட்ட இருந்தால் மனைவிட்டே இல்லை, மனைவிட்ட இருந்தால் கணவன்கிட்ட இல்லை, பிள்ளைகிட்ட இருந்தால். பாருங்களேன், நான் பார்த்தேனே, கடந்த நாள் உபாசபத்தில் பார்த்தேனே, பார்க்குறோமே பாருங்கள். இப்போ பாருங்கள், 1ஆம் தேதி தானே கனவு கூட வந்தாங்களா பாருங்கள், வாய்களையே ஜெபம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பக்தி இல்லைங்க. இது தேவ வசனம் 4 நேரத்தை குறித்து சொல்கிறார். நீ இதுக்காக வேண்டுதல் பண்ணு, காத்திருந்து ஜெபம் பண்ணு. பிள்ளை வந்துதா பாரு, பணம் கிடச்சிது, நல்லா கொட்டி சாப்பிட்டுட்டு உட்காந்துக்குது. தேவை உண்டு. இன்றைக்கி குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். நீ தேவ சமூகத்தில் வந்தியா, தேவனை தேடி வந்தியா, கர்த்தர் செய்வாரே.
கொர்நேலியு குடும்பத்தை போல் கர்த்தர் இருக்கணும்னு விரும்புகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம், என்ன சீனு ஒரு ஆளும் சொல்ல முடியாது. என் தேவன் என்னை வேதனைகளையும் துக்கத்தையும் கண்ணீரையும் கண்டு அந்த நாள் மாதம் நேரம் அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்குறார், சபைக்கு கொடுத்து சபையை உயிர்மீழ்ச்சி அடைய செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இல்லை புரியல, இல்லை புரியாது. ஓராள் மோசையோட யோசுவா கூட இருந்தா, மோசையோட யோசுவா இருந்தார். ஆனால் யோசுவா பற்றியே தெரியல பாருங்கள், வேறே இல்லை. 40 நாள் மோசையோட யோசுவா இருக்கிறாரு. யோசுவா பற்றி பேரே இல்லை. அப்போ யோசுவா எந்த அளவு தன்னை அடக்கி ஒடுக்கி மோசையோட இருந்தார், அதை புரிஞ்சுக்கிடுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் பேசுகிற காரியத்தை தான் நான் சொல்லிட்டு போகிறேன். மோசையோடு இருக்கிறார், மோசைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. அப்போ அவர் செஞ்சுருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்கிறார். இவ்வளவுக்கும் யோசுவா குடும்பஸ்தன், மோசையோடு இருக்கிறார். யோசுவாவுடைய குரல் எப்போ கேட்டு தெரியுமா? இறங்கி வர்றார், மலையிலேருந்து இறங்கி வரும்போது இங்கே ஆரோன் மோசையுடைய அண்ணன் பொற்கண்டு குட்டிகளை செஞ்சு வணங்கி அங்கே கும்மாளம் போட்டு அடித்து கூத்தாடுறாங்க. உடனே தான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே யோசுவா வாயை திறக்கிறாரு. மோசை கேட்குறாரு, அங்கே பாரு ஏதோ ஒரு தோனி கேட்குதுன்னு சொல்கிறாரு. அந்த தோனி என்னென்னு பார்க்கும் பொழுது அது ஜெபதோனியும் இல்லை அபஜபதோனியும் இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வாய் திறக்கிறார் யோசுவா. கர்த்தர் யோசுவாவை எடுத்து பயன்படுத்தினார், மோசையை விட மேலாக யோசுவா எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் ஒன்று சொல்கிறது, நீ மேகத்துக்களை நீ வான்னு. பார்த்தீங்கன்னா அது எப்படியா யோசுவாவை பயன்படுத்தினார்? சந்திரனை சூரியனை பார்த்து நில்லென்று சொன்ன பொழுது அப்படி நின்றது ஆயலோனிலே. கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவார் அப்படி. நவ் யூ ஃபாலோ. பக்தி வைராக்கியம் சொன்னால் மட்டும் தொட்டாசினிக்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ கூட நிறைய காரியம் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. இந்த மைக் அதை பண்ணும் பொழுது என்னால் இந்த கால் ஏற முடியல. முதல் நாள் எப்படியோ ஜுரம் தாங்க முடியாத ஜுரத்தோடு ஏறி நின்று அதை அவுக்குறேன். என்னால் அந்த நரம்பு இழுக்குது, அவ்வளோதான் ஊந்துருவோம் போல நினச்சேன். ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் நினச்சேன், சபையில் இருந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி உழைச்சாங்க, இப்போ வந்து எங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நன்மை தடைப்படுது, அவங்கெல்லாம் செய்ய வேண்டியது செய்யணும்னு ஆவியானவர் பேசினார். அவர்கிட்ட இறக்கிட்டு எப்படியோ அந்த பாவம் சின்ன பிள்ளை, அந்த ஒரு சின்ன பையன் திடீர்னு ரிமைண்ட் பண்ணான் பாருங்கள். அவனை குறித்து புகழும் போது அவங்க குடும்பத்தினர் இல்லை கேட்குறதுக்கு. இது என்னையா குடும்பம், நீ என்ன தேவனுக்கு மகிமை உள்ளவர்களாக இருக்கிறீங்க, வேதனையாக இருக்குது, பாதம் அமருங்க. இறக்கிட்டு போய் வந்து வச்சுட்டு பண்ணும் பொழுது செஞ்சிட்டு இருக்கிறேன். ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு மாட்டணும். என்னால் முடியல, உடம்பு சரீரம் முடியல, கால் ரொம்ப இதாகுது, எங்கெங்கே இழுக்குது பார்க்குறேன். ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், இதெல்லாம் சாட்சி சொல்கிறேன். சொல்லும் பொழுது ஐயா பாசம் நான் வந்து மாட்டுவேன் அப்படின்னு. அப்போ தான் நினைக்கிறேன், இதெல்லாம் நீ செஞ்சவன் எங்கே, ஆண்டவருக்காக செஞ்சவன் எங்கே, நீ ஊருக்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு நன்மை வேணும். கர்த்தர் பேசுகிறாரு, அதை தான் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் திடீர்னு பாருங்களேன், எனக்கு இது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது சத்ரு பண்ண வேலை. சிலர் வந்து சந்தோஷப்பட்டு கேட்பாங்க, ஏன்பா இது வரல, சத்தம் இல்லை, எனக்கு பிரசங்கத்தோடைய இதுதான் முக்கியம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சிலர் என் மகன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்ல இல்லைன்னு. அப்படியே 2 பழசை எடுத்து வச்சு சும்மா அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அது எப்போ மாற்றுறது ஆண்டவரேன்னு பார்க்குறேன். என்னால் கொஞ்சம் முடிஞ்சால் கூட செஞ்சுருப்பேன். சரின்னு அந்த குழந்தைய கூப்பிட்றேன் பாப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த வைராக்கியம் உங்களுக்கு இல்லையே பாசம், இந்த சத்தம் கேட்கலையே, உன் எப்படி வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், குடும்பத்தை குறிச்சே இல்லையே, உன்னை பார்த்தாலே உனக்கே இல்லையா, அது என் வீட்டில் இப்படி இல்லையா அப்படின்ற எண்ணம் வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கிறோம், எப்படி இருந்தோம் பார்த்தீங்கன்னா. சரின்ட்டு நான் ஒருத்தரை ஃபோன் பண்ணி ஏதோ 10 நிமிஷத்தில் வருவேன் அப்போ செய்கிறேன்னு சொன்னார். எனக்கு பயம், அங்கே யாரையும் ஏற்றுறது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அதை விட நானே போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சேன்னா அங்கே அந்தரங்கத்தில் நிற்கணும். சரி நான் ஏறுறேன் பாருங்கள், கடவுள் செய்த அற்புதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏறிட்டேன், அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டேன், அவனையும் தூக்கி மேலே நிற்க வச்சுட்டேன். அப்புறம் ஆண்டவர் செய்கிறார், எப்பா திருப்பி இவனை இறக்கணுன்னா நீ 2வது இறங்கணும், உன்னால் முடியாது, இறங்கி கீழே வந்து இந்த இதை தூக்கிட்டு போகணும், அவனை டேப் எடுத்துகிட்டு வர சொல்லுன்றாரு. டேப் எடுத்துகிட்டு வர சொல்ல, அவன் டேப் எடுத்துகிட்டு வந்தானோ இல்லையோ கூப்பிட்டு ஆள் வந்தது. ஒரு அல்லையிலையோ சொல்லுங்கள், இதுதான் தேவன் செய்த அற்புதம். தடை பண்ணுறாரு, வேண்டாம் நீ ஏறாத, நாங்கள் வருவார். ஆனால் சம்டே டைம் லேட்டு. அப்போ எப்படி நடத்துகிறாரு, நீ இந்த அற்புதத்தை நீ காணணும் வீட்டில் சொல்கிறாரு.
அந்த பிள்ளையை போய் திருப்பி அந்த ஏணியை கீழே இறக்கி கட்டி வச்சுட்டு அவனை போய் நீ டேப் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். அவன் டேப் எடுத்துகிட்டு மேலே வரதுக்கு முன்னாடி இந்த நபர் வந்துட்டார். ஆமென். கர்த்தர் உனக்குள்ள ஒரு பக்தி வைராகி இருக்கணும், இயேசுவை காணணும், மோசையை பின்பற்றினா. ஆமென். நன்றி. கர்த்தர் இதை செய்வார். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அர்ப்பணிப்பு நமக்குள்ளே வேணும். சுயமரியாதைக்கு இல்லை. இன்றைக்கி ஊழியக்காரன் குடும்பமே இன்றைக்கி தலைகளே இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் ஆண்டவர் விரும்ப மாட்டேன். இன்றைக்கி விசுவாசிகள் தான் இன்றைக்கி சத்தியத்தை அறிஞ்சவர்கள் தான் இன்றைக்கி தலைகள் இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் தவறுன்னு சொல்லலாம். லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நல்ல அற்புதம் பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள், தேவனுக்கு சாட்சியாக இருந்தவர்கள், சின்ன காரியம்னா ஓடி வந்து கர்த்தருக்காக உழைச்சவர்கள். இன்றைக்கி சுயநலவாதியாக இருக்கிறோம். இங்கே ஆரோனுடைய மகன் இவர்கள் என்ன பண்ணுறா பாருங்கள். அவர்கள் நாதாவும் அபிவும் தந்தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினி அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினி அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தாங்க. அந்நிய அக்கினியை கர்த்தர் சொல்லாத காரியத்தை உன் குடும்பத்தில் நீ கொண்டு வர, கர்த்தர் சொல்கிறத நீ கொண்டு வரணும். யார்? ஆரோனுடைய பிள்ளை. நல்ல முதிர்ந்த விசுவாசியுடைய பிள்ளைகள் பண்ணுற வேலை இது. பாஸ்டருடைய பிள்ளைகள் பண்ணுற வேலை கர்த்தர் கொடுக்குறாரு. பாஸ்டருடைய பிள்ளை ஆரோன் யார்? அவனுடைய கோல் துளிர்த்தது. அப்படிப்பட்ட வல்லமையான ஆரோன். எல்லாருடைய கோலையும் வச்சா ஆரோனுடைய கோல் துளிர்க்குது. அவனுடைய பிள்ளை செய்கிறது. இன்றைக்கி அந்த சீர்கட்டு போச்சு சபையே. கொர்நேலியை போல ஒரு பக்தி வைராக்கி உன்னுடைய வாழ்க்கையில் தேவை. மோசே போல கர்த்தர் செய்வாராக. நிறைய காரியத்தை ஆவியானவர் பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறார். எரேமியா 10:1 இவையெல்லாம் ஒரு எச்சரிப்பை சுட்டி காட்டுகிறார். நான் தேவனுடைய பிள்ளையா, 1ஆம் தேதி நாங்கள் கேட்க வரணில்லை. கர்த்தர் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருந்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். வார்த்தைன்னு பேசிகிட்டே இருந்தார். வார்த்தையில் நிலைச்சிருங்க. புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். எவனோ எவ்வளோ ஒருத்தி சொன்ன உடனே அதை கேட்காத. நீ செஞ்சதை செஞ்சிட்டுரு. நீ செஞ்சதை எப்படி கற்றுக்கிட்ட? எனக்கு தெரியும் இங்கே உருவாக்கப்பட்ட ஆட்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அப்படி தலைகளை மாறிச்சான்னு தெரில. நீ சொல்லி அவைகளாலே கலங்காதிருங்கள் என்று கலங்குகிறார்களே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா, யோவான் 10:1, ஓசியா 10:1 இதெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், இப்படி செய்யாதீங்கன்னு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். நீ வாசல் வழியாக ஏறுறதை பார்க்கணும். அவன் தான் உன்னை கண்டித்து அடித்து உணர்த்தி நல்ல ஒரு மேய்ப்பனாக இருப்பான். கண்ட மேய்ப்பனை வருவான். ஆமாம், நல்ல சூப்பராக இருக்குதுன்னு உனக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. நீ வாசல் வழியாக இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பேன், இயேசு கிறிஸ்து நானே வாசல். இந்த வாசல் வழியாக பிரவேசிங்கள். இந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை காண்பீங்க. கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தை பார்க்குது. இந்த மாதம் 1ஆம் தேதி கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா இப்படி பேசி அடுத்த மாதம் வரமாட்டேன், நீ கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும். செலவழித்து அப்பா கோயிலுக்கு வருவார். அம்மா அப்பா ஒரு பாசிங் ப்ரேயரே இப்போ தெரியாது. வெள்ளிக்கிழமை ஏன் தான் வந்தனும் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வராது. நான் அவ்வளோக்கு சந்தோஷப்படுறேன். அப்போ அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க மத்தியில். ஓகே, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இன்னும் சொல்கிறார், இஸ்ரவேல் என்னது? பலனற்ற திராட்சை செடி. நல்ல இஸ்ரவேலாக இருந்ததெல்லாம் இப்போ பலனற்று போச்சு. நான் சொன்னேன்ல முதல்ல, இதெல்லாம் வசனம் சொல்லாமலே சொல்லிட்டேன். கடவுளுடைய காரியத்தை ஒரு இல்லையே பாஸ்டர், சத்தம் கேட்கல, என்னாச்சு பாஸ்டர்னு கேட்குறது ஒரு ஆள் இல்லைங்க. ஓஹோ, தாங்க முடியாத வேதனை. பலனற்ற திராட்சை செடியாக போகுது. இன்றைக்கி எங்கெங்கேயோ வர்றாங்க, என்னென்னோ பண்ணுற. கனி கொடுக்கிறது அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாக பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாக சிறப்பான சிலைகளை செய்கிறார். கனி கொடுக்குற ஆளாக மாறணும். பாருங்கள், இன்றைக்கி நீ சரியாக இருந்தன்னா உன் மனைவி சரியாக இருப்பா, பிள்ளை சரியாக இருக்கும். பலனற்ற திராட்சை செடியாக இருக்குது. 10 பேசி ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்களை நிற்க வச்சு, ஒரு பரிசுத்தமான ஒரு ஆணை நிற்க வச்சு, இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கி புதிய நாளை தந்தார், ஜெபம் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குதா பாருங்கள். பலனற்ற திராட்சை செடி. இப்போ அவரை நிற்க வச்சு என்ன விட்டுருக்கலாமையா, நான் பண்ணியிருப்பேனேன்னா பார்க்குறவங்க சொல்லுவான். ஆவியானவர் சொல்கிறாரு,
ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாக இருந்தாருன்னா, சாட்சியாக இருந்தாருன்னா அவரை நிற்க வச்சுருக்கட்டும். உனக்காக காத்திருந்து நீ இல்லை பலனற்ற திராட்சை செடி. சபையே 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 இயேசுவோடு செலவிடு. ஆண்டவர் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் காத்திருந்தால் ஆண்டவர் நம்மை மௌனமாக சும்மா விட மாட்டார். கர்த்தர் இதை செய்வேன்றார். நான் கொஞ்சம் பேசும் பொழுது பவுல் சொல்கிறது போல் எதிரியான காரியங்கள் அந்த சீலை தான் பிதுக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். சிலர் அதை லைட்டாக சொல்லி விட்டுருவாங்க. அந்த சீல் உள்ளே இருந்துன்னே போகும். எனக்கு இந்த காயம் வந்தேன்னு தெரியும், 3 மாதம் பட்டதுனால. இது சீலை எடுக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறேன், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு நேரம் குறைவாக கொடுக்குறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. பாருங்களேன், யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா யுத்தம் பண்ணி, யோசுவாவும் அவனோடு இருந்த நபர்களும் யுத்தம் பண்ணி போகும் பொழுது அங்கே வெற்றி கிடைத்ததை கண்டு அநேகர் வந்து யோசுவாவோட ஆயின் ராஜா ஆயி பட்டணத்தை யோசுவா பிடித்தான். எப்படி பிடித்தான்? கூட இணைஞ்சு போனாங்க. ஊதுனா எக்காலம் ஊதுனா பாடினா கூட போனாங்க. ஆயி பட்டணத்தை பிடிச்சாங்க. பிடிச்சதை பார்த்து யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார், இஸ்ரவேலோடு தேவன் இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் கண்டு உடன்படிக்கை பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் இயேசுவோடு நேரம் எடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் உங்களோடு சேர்ந்து ஆலயத்துக்கு வருவார்கள். இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுவார். ஒரு ஆமென். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இவ்வளோ தூரம் எங்களை காலங்காலத்தில் இப்படி போட்டுட்டு இப்படின்னா இதுக்கு தாங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காணணும், பக்கத்து தெருவில் அறியணும். இப்போ இன்றைக்கி தெரியுது ஏஜி சர்ச்சில் கர்த்தர் இருக்கிற சொல்கிறாங்க. இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் வருது. அவர் பாருடா இந்த காலை வச்சுட்டு எவ்வளோ நாள் இருந்தார், சும்மா போனால் காலையே பார்க்குறாங்க. உபத்திரவப்பட்ட நல்லது பிரமாணங்கள் ஆண்டவர் அதுக்கு தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். யாரை கேட்டாலும் அது தாங்க நடக்குது. உடன்படிக்கை பண்ணினார்கள், செய்வார்கள். நேரம் செலவு பண்ணணும். அநேகர் வருவாங்க. கணவர் வருவார், அப்பா வருவார் கோயிலுக்கு. என் பிள்ளை கூட பார்த்தியா, என் பிள்ளை ஜெபிச்சது அப்படியே படுத்து வருவார். தலைவலின்னு படுத்திருப்பார். இயேசு நாமத்தில் எங்கள் அப்பா தலைவலி நீங்கன்னு சொல்லி ஜோமனா தலைவலி நீங்கள் உடனே சிந்திக்க வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அபிஷேகம் பண்ணுகிறவர் பாடணும் இல்லையா? அபிஷேகம் பாருங்கள். ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. நடந்தது என்ன? தைல குப்பியை எடுத்துகிட்டு வந்து பாடினீங்களா? அந்த பாட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்ப்பா அந்த பாட்டு தந்தார் ஆண்டவரன் பாடிட்டேன்னு பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சுதந்திரத்தின் மேல் சுதந்திரம், அந்த இஸ்ரவேலுடைய சுதந்திரம். நம்ம பிள்ளை தான் சுதந்திரம். ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளி ஈசாக்கு. ஒன்று அபிஷேகம் பண்ணேன். ஜனங்கள் கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும்னு காத்திருந்து வேண்டுதல் செஞ்சாங்க. நீங்களும் நானும் வேண்டுதல் பண்ணணும். வேண்டுதல் பண்ணும் பொழுது அந்த கழுதையை காணாமல் போய், அப்பா வீட்டில் இருந்த கழுதையை எங்கேயாவது காணாம போயிட்டு அதை தேடி போகிறாரு. நீ கழுதை தேடி போன அந்த கழுதையை தேடி போன அவனை பார்த்து பதவி அவனை தேடி வந்தது. கர்த்தர் மகிமை அதுதான் வரும். அல்லேலூயா. அபிஷேகம் நடக்கும். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. ஒரு கூட்டம் சபை ஜெபிக்கும் பொழுது அங்கே அப்படி இங்கே சபையார் எங்களுக்கு தேசத்தார் எங்களுக்கு ராஜா வேண்டும்னு வேண்டுதல் பண்ணாங்க. அங்கே ராஜாவை கழுதையை காணாமல் வச்சு போயிட்டு தேட போயிட்டு கிடச்சது என்ன? 2 காரியம் கிடச்சிது. பதவியும் கிடச்சிது, அபிஷேகம் கிடச்சிது. அது மாத்திரமல்ல, காணாப்போன கழுதையும் கிடச்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நேரம் செலவழிங்க, ஆண்டவரோட அற்புதங்களை செய்வார். பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாகட்டும். பலனற்ற திராட்சை செடி அல்ல. கர்த்தர் அதை சொல். 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம கீர்த்தி பரவணுங்க. கீர்த்தி பரவணும். பாருங்கள், சாலமோனுடைய கீர்த்தி பரவுது எல்லோருக்கும். சேபாவின் ராஜஸ்ரீ கேள்வியான பொழுது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதுக்கு வர்றாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். வேண்டுதல் அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னே ஒன்றும் நடக்கலைன்னு இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலை. இன்னும் அர்ப்பணிக்கலை, அறகுறையாக பண்ணுறோம். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்னாருடைய வேலைன்ட்டு. அறகுறை வேலை. முழுவதுமாக நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இதை காண வர நான் விடமாட்டேன். என்னால் முடியவே இல்லை. ஜெபம் பண்ண கூட முடியல, வாயை திறக்க கூட முடியல.
அப்படியும் 200 முறை எப்படியாவது ஜெபிச்ச பிறகு தான் அப்படியே தூங்கணும்னு தோணுது. அங்கே விடுகதைகளினால் சோதிக்க வர்ற அப்போ சாலமோனுடைய கீர்த்தி பரவுது. சாலமோன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானம் வேணும்னு கேட்குறேன். வேறு எதுவும் வேணாம், பணம் பொருள் நிறைய இருக்குது. கர்த்தர் இப்படி நம்மை மாற்றுவார். சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை இப்படி மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இப்படி மாற்றுவார். யாரை போல? அங்கே சொன்னமே யோசுவாவுடைய அந்த ஆயி பட்டணத்தை பிடித்து அங்கே உடன்படிக்கை பண்ணது போல எங்களையும் பார்த்து அநேகர் வந்து உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அது மாத்திரமல்ல, சாமுவேல் இல்லை பார்த்தீங்க இல்லையா, ராஜா சபையிலே அபிஷேகம் பண்ண அவன் தேடி போன பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணதும் அல்ல, கழுதையும் தென்பட்டது. அதே போல் நம்மையும் ஆண்டவர் மாற்றுவார். நாம் தேடி வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் பக்தி வைரத்தை எடுக்கும் பொழுது அபிஷேகம் கிடைக்கும், ராஜா பதவியும் கிடைக்கும், காணாமல் போன பொருளும் கிடைக்கும். 3 ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ, நம்ம கீர்த்தி ஒன்றும் பரவாமல் இருக்குது, அப்படியே இருக்குதுன்னால கீர்த்தி பரவும். இவங்க இன்னார் வீட்டு பிள்ளை, இன்னார் வீடு, இன்னார் வீடு, இன்ன சபை, இன்னார் என்று கீர்த்தி பரவ போகிறதுக்காக ஒரு ஆமேன் சொல்லுவோம். 3 ஆமேன், 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 ஆமேன். கடைசி அந்த வார்த்தையை கூட சொல்லி முடிச்சிடுறேனே. எஸ்ராவின் புத்தகம் வேண்டுதல்ன்றதுக்காக சொல்லி முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் போயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். வராமே அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறீங்க? ஐயா நீ தான் ஐயா விழுந்து கிடக்கணும். எஸ்ரா தானே விழுந்து கிடந்த ஆலயத்தில். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு, அழுறாரு, கதறாரு. அங்கே ஆண்டவர் சொல்கிறார் விண்ணப்பம் பண்ணுறது ரோமர் அழுறாரு, என்னப்பா இப்படி கிடக்குதுன்னு. ஆனால் எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நான் இன்னும் நேரத்தை செலவழித்து பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்களேன். அழுது உக்காந்து கொஞ்சம் நேரத்தை ஆண்டவருக்குன்னு. அதான் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. பலவானாய் மாற்றும். இந்த அற்புதங்களை செய்வேன்றார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்புவார். ஓடி வருவார்கள் தேவ சமூகத்தில். தேவ நாமம் மகிமைப்படும். சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த மகிமையெல்லாம் நாம் காணப்போகிறோம். இந்த மகிமையெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஒரு கூட்டம் வருங்க, நிச்சயமாக வரும். கொஞ்சம் பேராது நீங்கள் உங்கள் வீட்டிலே இந்த கீர்த்தியெல்லாம் பரவும். ஆண்டவர் விடவே மாட்டார். அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படியாக நாம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். சகரியாவின் 10 பின்மாய் காலத்து மழை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? வேண்டுதல் பண்ண போகிறீங்க? காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் மறந்துடுங்க. நான் பேசுனதெல்லாம் அதெல்லாம் நம்ம விட்டு அகற்றணும். பலனற்ற திராட்சை செடி இல்லைங்க. இங்கே இருக்கிற திராட்சை செடியை பலன் உள்ளதாக மாற்றுவாருன்னு எனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ அழு. பின்மாறி காலத்து மழையை பொழிய போகணும். கண்கள் மூடி நாம் செபிப்போம். எந்த அளவு நீங்கள் கண்ணீர் விட்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்துடுறீங்களோ அந்த அளவு இந்த மாதத்தில் நீங்கள் நன்மை பெறுவீங்க. வேண்டிக் கொள்ளுங்கள். அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதம்லாம் தருவார். எஸ்ராவில் பார்த்து ஆசீர்வாதத்தை தருவார். சகரியாவில் பார்த்து ஆசீர்வாதத்தை தருவார். சங்கீதம் 10ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் கூட பார்க்க முடியும். இதெல்லாம் தருவேன்றார். நான் இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ண போகிறேன். கண்களை மூடுவோமா? எல்லோரும் ஒரு நிமிஷம். ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொள்ள போகிறேன். கடந்த நாள் சொன்ன பார்த்தீங்களா, 5 வார்த்தை 50 முறை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. நீங்கள் எந்த அளவு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த அளவு கிடைக்கும். கொஞ்சம் நேரத்தை அவருக்காக செலவழித்து அவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் செய்வார். பின்மாறி காலை மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என் வீட்டில் மாறி ஊற்றணும், ஆவியின் அருள் மாறி ஊற்றணும், நீ எல்லாம் மழை வரணும் ஆண்டவரே. கேட்க கேட்க கர்த்தர் தருவார்.
நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வாய்களை திறந்து கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, நான் உம்மோடு நேரம் செலவழிக்கணும். ஆண்டவரே, பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி நான் யாரை பாடுவேன் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தமே பரவசமே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் எங்கள் நடுவில் அப்பா எங்கள் வேதனைகளை இயக்கங்களை எல்லாம் அறிகிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை இயக்கங்களை அறிகிறீங்க. கொஞ்சம் நாங்களும் மோடு செலவிடுறதுக்கு சொல்கிறீங்க. நேரத்தை நாங்கள் செலவிடும் பொழுது ஆண்டவரே, எங்களை நீங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைப்பீங்க. ஐயோ, உம்முடைய எங்களுக்கு நல்ல கீர்த்தினால் எங்களை நிரப்பி எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, எங்களோடு கர்த்தர் இருக்கிறாரு. மா ஐயா, ஐயா பிள்ளை உன்னோட கர்த்தர் இருக்கிறாருமா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கீர்த்தியாக நீர் எங்களை மாற்றுவீங்க. ஆண்டவரே, அப்படியா வந்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. நீ போகிற கோயிலுக்கு நானும் வரேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே, உன்னோட நானும் வரேன்னு எங்கள் கணவனும் மனைவியும் பிள்ளையும் சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் ஆண்டவரே, கொர்நேலியுவின் வீட்டாரை போல நீர் எங்களை மாற்றும். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் கொர்நேலியு குடும்பத்தை போல மாறணும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் என் தேவனுடைய பிரசன்னை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, ஒரே மோசையின் கீழாக இருந்து செயல்பட்ட பொழுது ஆண்டவரே செங்கடலை பிளக்க வைத்தீர். ஆண்டவரே, பாறையிலிருந்து தண்ணீர் அனுப்பினீர். ஆண்டவரே, வானத்தில் இருந்து மன்னாவையும் அப்பத்தையும் கோடையும் அனுப்பினீர். ஆண்டவரே, இந்த மகிமையை நான் உங்களுக்கு செய்வேன் என்று நீ கட்டளை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. அது எங்கள் சபை இந்த மாதம் கண்டு ருசிக்க வேண்டும். தேவ மகிமையினாலே நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, நிரப்புவேன் என்று சொல்லுகிறேன். நிரப்புவேன். வேண்டிக் கொள்ளுங்கள். எவைகளுக்காக நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறீர்களோ அவைகளினாலே நான் உங்களை நிரப்புவேன். இந்த வார்த்தையின்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, பொருளாதார ஆசீர்வாதங்களினால, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால, ஆத்துமாக்களினால, ஐஸ்வர்யத்தினால, வரங்களினால எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியோடு ஐக்கியம் என்று சதா காலங்களில் அனைவரோடும் கூட இருந்து இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டு அவருடைய நாமம் மகிமைப்பட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுடைய சபையில் ஒவ்வொருவரையும் கிரியை செய்வீராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நிமிடம் எடுத்துட்டேன், சாரி. இந்த ஆண்கள் ஜெபத்துக்கு போகிறவங்க உங்களோட அந்த குழுவில் சொல்லுவாங்க, ட்ரெயின் 10 மணிக்கு சென்ட்ரலில், நீங்கள் அங்கே வந்தால் சரி, இல்லை இங்கே வந்தாலும் போகலாம். ஆயிட்டமா அங்கே கட்டுறவங்களா? காணிக்க வரவங்க காணிக்க கொண்டு வந்தவங்க போட்டு தேவனை மயப்படுத்துங்க. கத்துறவங்களா?